Hello students, now we 55th problem பார்க்க போறோம். Calculate the entropy change in the system and surroundings and total entropy change in the universe during a process in which 245 joule of heat flow out of the system at 77 degrees Celsius to the surrounding at 33 degrees Celsius. ஸோ ஹீட் வந்து லிபரேட் ஆகுது, வெளியில் போகுது சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்ஸ்க்கு. அப்போது என்ட்ராப்பி சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. என்ட்ராப்பியோடைய ஃபார்முலாவே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். என்ன அப்படின்னா S is equal to Q reversible by T. S is equal to Q reversible by T. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே சிஸ்டம்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், சரௌண்டிங்ஸ் கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் யுனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும். சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் தான் யுனிவர்ஸா. ஓகே, ஸோ டெல்டா எஸ் சிஸ்டம் ஃபார்முலா ஒன்று தான், Q reversible by T, Q by T. ஸோ Q கொடுத்துட்டாங்க, 245 கொடுத்துட்டாங்க, 245. ஓகே, அண்ட் தென் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்ஸ்க்கு போகுது. சிஸ்டமுடைய டெம்பரேச்சர் அட் 77 டிகிரி செல்சியஸ், 77 டிகிரி செல்சியஸ். அப்போ 273 ப்ளஸ் 77, அப்போது 245 by 273 plus 77, so it comes 350. ஓகே, ஸோ இது ஜூலில் கொடுத்துருக்காங்க, ஜூல்ஸ். இது கெல்வினில் நம்ம எழுதியிருக்கோம், கெல்வினில் எழுதியிருக்கோம் டெம்பரேச்சரை 350 கெல்வின். அப்போ யூனிட் என்ன வரும்னா ஜூல்ஸ் பர் கெல்வின் வரும், ஜூல்ஸ் பர் கெல்வின். சிஸ்டம்லேருந்து ஹீட் லிபரேட் ஆகுது, வெளியில் போகுது அப்படின்னா, சரௌண்டிங்ஸ்க்கு போகுது அப்படின்னா, அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஹீட் ரிலீஸ் ஆகிறதுனால மைனஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 0.7 வரும், மைனஸ் 0.7 ஜூல்ஸ் பர் கெல்வின், ஜூல்ஸ் பர் கெல்வின். ஓகே, அப்போ டெல்டா எஸ் சரௌண்டிங்ஸ் இதே ஃபார்முலா தான், Q by T. ஸோ அங்கே ஹீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டம்லேயே சரௌண்டிங்ஸ் வர்றதுனால அந்த வேல்யூ ப்ளஸ்லேயே இருக்கும். 245 by 33 டிகிரி செல்சியஸ் சரௌண்டிங்ஸ்க்கு. ஸோ அப்போது 33 டிகிரி செல்சியஸ், 273 ப்ளஸ் 33, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 245 by 6, 10, 306ன்னு வரும், 306. ஓகே, இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.8 ஜூல்ஸ் பர் கெல்வின் அப்படின்னு வரும், 0.8 ஜூல்ஸ் பர் கெல்வின். கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ், சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் அதுதான் யுனிவர்ஸ். அப்போ டெல்டா எஸ் யுனிவர்ஸ் that is equal to delta S system plus delta S surroundings. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ மைனஸ் 0.7 இங்கே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், மைனஸ் 0.7 ப்ளஸ் 0.8. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.1 அப்படின்னு வரும், 0.1 ஜூல்ஸ் பர் கெல்வின். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் இதை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும், அது உங்களுடைய ஒர்க்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 57th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 30.4 கிலோ ஜூல் இஸ் ரெக்வயர்டு டு மெல்ட் 1 mole ஆஃப் சோடியம் குளோரைட். 1 mole ஆஃப் சோடியம் குளோரைடை மெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா 30.4 கிலோ ஜூல்ஸ். ஸோ இது டெல்டா ஹெச்ன்னு சொல்லலாம், இல்லை கியூன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் மெல்ட்டிங் இஸ் 28.4 ஜூல்ஸ் பர் கெல்வின் பர் மோல். அப்போ என்ட்ரோபி சேஞ்சும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ட்ரோபி சேஞ்ச் டெல்டா எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது மெல்ட்டிங் அப்படின்றதுனால எஃப்னு எழுதிக்கிறேன். ஸோ டெல்டா எஸ் எஃப் ஃபியூஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 28.4 ஜூல்ஸ் பர் கெல்வின் பர் மோல். ஓகே, இது டெல்டா ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். டெல்டா ஹெச் எஃப் 30.4 கிலோ ஜூல்ஸ் ரெக்வயர்டு தேவைப்படுது இந்த ஹீட்டு. ஓகே, அப்போது கால்குலேட் தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சோடியம் குளோரைடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சோடியம் குளோரைடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் எஃப் பை டி. ஸோ இதுதான் ஃபார்முலா.
சரிங்களா? இந்த டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? T is equal to delta HF by delta S அப்படின்னு எழுதிக்கலாமா? delta HF by delta SF. அப்போது இந்த ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ delta H 30.4 kilojoules, 30.4 kilojoules. இங்கே ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிலோ ஜூல்ஸில் மாற்றிக்கலாம், இல்லைனா இது ஜூல்ஸில் மாற்றிக்கலாம். நம்ம அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 400 ஜூல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. delta HF 30400 by delta S 28.4 joules per Kelvin per mole. ஓகே, இது ரெண்டு டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? லாக் எடுத்து ஆன்டிலாக் எடுக்கலாம். லாக் எடுத்து ஆன்டிலாக் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1070.4 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1070.4 கெல்வின். இது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். டிவிஷன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லாக் எடுத்து ஆன்டிலாக் எடுக்கணும். உங்களுக்கு லாக் எடுக்க தெரியல அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாகவே சொல்லிக் கொடுக்குறேன் லாக் எப்படி எடுக்கணும் அப்படின்றது. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம்.